தொடர்ந்து நம்ம பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்துலேருந்து ஒரு பகுதியை மட்டும் நம்ம வேதத்தில் உள்ள ஒரு பெண்ணை பற்றி லைட்டாக பார்த்து அவளுடைய குணாதிசயங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சம்பவம் யாருக்குன்னே தெரிஞ்சது, ரூத்துடைய சம்பவம் நமக்கு தெரிஞ்சது. இந்த வசனத்தில் என்னன்னா, ரூத்தோட குணாதிசயம் ஃபஸ்ட்டு குணாதிசயம் என்னென்னா, அவன் வந்து என்னென்னா மன உறுதியாக இருந்தா, தான் எடுத்த டிசிஷனில் என்னென்னா மன உறுதியாக இருந்தா. என்ன சொன்னா, நீ எங்கே போனாலும், மாமியார்ட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே தான் வருவேன், உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே தங்கினாலும் நான் அங்கே தான் தங்குவேன்னு ஒரு டிசிஷன் எடுத்தா. அந்த டிசிஷனில் என்ன பண்ணா, மன உறுதியாக இருந்தா. இது வந்து அவளுடைய குணாதிசயம் ஒன்று. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாதியில் சொல்லப்பட்டிருக்கு, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். மாமியாரை போஷிக்கிறதுக்காக அவள் என்ன பண்ணனா, வெளியே போய் வயலில் போய் கதிரை பொறுக்கி வந்து மாமியாரை போஷிதா. 2வது குணம் வந்து அவட்ட இருந்தது என்னென்னா, போஷிக்கிறவளாக இருந்தா. வந்து அவன் மன உறுதியாக இருந்தா, 2வது போஷிக்கிறவளாக இருந்தா. 3வது வந்து நம்ம ரூத் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாராவது வாசிங்கள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். 3வது குணம் என்னென்னா, கீழ்ப்படிதல். மாமியாருக்கு நீங்கள் என்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்களோ அதை நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த 3 குணம் நமக்கும் இந்த குணம் இருக்குதான் நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும்.